السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا إنك أنت العليم الحكيم. ربنا وزدنا علما وارزقنا فهما. அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளால் பெரும் கிருபையினால் நமது NMCA தாவா நிலையத்தின் சார்பாக தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிற ஆன்லைன் சிறப்பு சொற்பொழிவு நிகழ்ச்சியில இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தியை இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். அதுதான் அத்தவக்குல் அலல்லாஹ், அல்லாஹுவின் மீது பொறுப்பு சாட்டுவது. அல்லாஹுவின் மீது பொறுப்பு சாட்டுவது என்பது அறிஞர்கள் குறிப்பிடுவதை போல ஜிமாஉல் ஈமான், ஈமானுடைய ஒட்டு மொத்தமுமே அதில் தான் இருக்கிறது. ஒருவர் அல்லாஹ்வின் மீது எவ்வளவு தூரம் நம்பிக்கை வைத்திருக்கிறார், அல்லாஹ்வின் மீது அவரது நம்பிக்கை எவ்வளவு ஆழமாக இருக்கிறது என்பதை அவருக்கே உணர்த்தக்கூடியது இந்த தவக்குல் என்கிற விஷயம்தான். அதனால் தான் அறிஞர்களில் சிலர் நிஸ்ஃபுத்தீன், அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைப்பதை மார்க்கத்தில் பாதி என்று குறிப்பிடுகிறார்கள். இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அழகாக குறிப்பிடுவார்கள், வலவ் தவக்கல் அப்து அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி ஃபி இஸாலத்தி ஜபலின் அன் மகானிஹி வகான மஅமூரன் பி இஸாலத்திஹி லஅஸாலஹு. அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்கக்கூடிய ஒருவர், ஒரு அடியான் அல்லாஹ்வின் மீது உறுதியான முறையிலே தவக்குல் வைக்க வேண்டிய முறைப்படி தவக்குல் வைப்பாரேயானால் ஒரு மலையை கூட ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திலே இடம்பெறுவதற்கு அல்லாஹ் நாடிவிட்டால் அதை செய்து விடுவானாம். அந்த அளவிற்கு இந்த அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்கிறது என்பது மிக மிக முக்கியமானது. நமக்கு நன்மைகளை கொண்டு வருவதாகட்டும் அல்லது தீமைகளை தடுப்பதாகட்டும், இவைகள் எல்லாமே இந்த தவக்குல் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம்தான். ஆனால் அதே நேரத்திலே அஸ்பாபுகள் என்று சொல்லப்படக்கூடிய நாம் செய்யக்கூடிய கடமைகளை செய்யாமல் எல்லாம் இருக்கக்கூடாது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைப்பது, அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டுவது என்பது அதற்கு எதிர்மறையான முறையிலே நாம் போய்விடக்கூடாது. உதாரணமாக, நான் படிக்கவே மாட்டேன், ஆனால் பரீட்சையிலே பாஸ் ஆகிவிட வேண்டும். நான் வேலை தேடவே மாட்டேன், எனக்கு வேலை கிடைத்து விட வேண்டும். நான் வேலைக்கு போகவே மாட்டேன், எனக்கு சம்பளம் வந்து விட வேண்டும். முயற்சி செய்யவே மாட்டேன், எனக்கு முடிவுகள் நன்றாக வந்துவிட வேண்டும் என்பன போன்ற ஒரு குருட்டுத்தனமான அடிப்படைகளை இஸ்லாமிய மார்க்கம் ஒரு காலம் நமக்கு வலியுறுத்தவும் இல்லை, வழிகாட்டவும் இல்லை, ஊக்குவிக்கவும் இல்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு நபர் வந்து, யா ரசூலல்லாஹ், எனது ஒட்டகத்தை கட்டி போடவா அல்லது அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டவா என்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி கொடுத்தார்கள் அவர்களுக்கு? ஒட்டகத்தை கட்டி போடு, மேலும் அல்லாஹ்வின் மீது நீ தவக்குல் வை அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? வீட்டை விட்டு வெளியே கிளம்பி போறோம்னா வீட்டை பூட்டி விட்டு தான் போக வேண்டும். நான் வீட்டை பூட்டெல்லாம் மாட்டேன், வீட்டை நான் திறந்தே வைப்பேன், அல்லாஹ் பார்த்துக் கொள்வான், அல்லாஹ்வின் மீது நான் தவக்குல் வைப்பேன், அதற்கு பேர் அல்ல தவக்குல். வீட்டை பூட்டி விட்டு தான் நீ போக வேண்டும், அல்லாஹ்வுடைய பாதுகாவலை நீ எதிர்பார்க்க வேண்டும். ஏன்? பூட்டிய வீடுகள் எல்லாமே பாதுகாக்கப்பட்டு விடுகிறதா? இப்படிதானா? கொள்ளையடிக்கப்படுகிற வீடுகள், திருட்டு போகக்கூடிய வீடுகள், அவைகள் எல்லாம் என்ன பூட்டப்படாமலா இருக்கின்றன? வங்கிகளிலே கூட போய் கொள்ளையடிக்கிறார்கள், வங்கிகள் என்ன பூட்டப்படாமலா இருக்கிறது? அப்ப அதனாலே நண்பர்களே, வீட்டை பூட்டி விட்டோம் என்பதனால் அது பாதுகாப்பாக இருந்து விடும் என்றெல்லாம் பொருள் அல்ல. நீ வீட்டை பூட்டுவதுதான் உன் வேலை, அதற்கு பாதிப்புகள் வராமல் பாதுகாப்பது அல்லாஹ்வின் வேலை. அதனாலதான் நம்ம என்ன செய்யணும்? ஒட்டகத்தை கட்டி போட வேண்டும், அல்லாஹ்வின் மீது தவக்கலும் வைக்க வேண்டும். தவக்கல் என்பது என் அன்பிற்கினியவர்களே மிக 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 முக்கியமானது, அல்லாஹுக்கு மிக மிக விருப்பமானது. தவக்குலின் மூலம் ஏராளமான பயன்பாடுகளை வல்ல ரஹ்மான் வைத்திருக்கிறார். திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிற போது, ஃபதவக்கல் அலல்லாஹ் இன்னக அலல் ஹக்கில் முபீன். நபியே, நீங்கள் அல்லாஹ்வின் மீது முழுமையான பொறுப்பை சாட்டுவீராக, நிச்சயமாக நீங்கள் தெளிவான சத்தியத்தில் இருக்கிறீர்கள். சூரத்துன் நம்ல் என்கிற அத்தியாயத்தின் 79வது வசனம். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே அல்லாஹ் ஆணையிடுகிற போது, நபியே, நீங்கள் அல்லாஹ்வின் மீது, உங்கள் இறைவனின் மீது, அல்லாஹ்வின் மீது என்ன செய்யுங்க? நீங்க பொறுப்பு சாட்டுங்கள். அதே நேரத்திலே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் தெளிவான மார்க்கத்தில் தான் இருக்கிறீர்கள். அப்போ தெளிவான மார்க்கத்திலே இருக்கிறீர்கள், அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். இன்னொரு வசனத்திலே பாருங்கள், சூரத்து ஹூத் என்கிற அத்தியாயத்தினுடைய 123வது வசனம், ஃபஅபுதுஹு வ தவக்கல் அலைஹ். நபியே, நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், அவன் மீது பொறுப்பு சாட்டுங்கள். இன்னொரு வசனத்திலே, வ தவக்கல் அலல் ஹய்யில் லஸீ லா யமூத். மரணமே தழுவாத, மரணமே வராத, முடிவே இல்லாத, நித்திய ஜீவனாக இருக்கிற, என்றென்றும் வாழக்கூடியவனாக இருக்கிற அல்லாஹ்வின் மீது நீங்கள் தவக்கல் வையுங்கள். வஸப்பிஹ் பிஹம்திஹி, அவனது புகழை கொண்டு நீங்கள் துதிபாடுங்கள். சூரத்துல் ஃபுர்கான் என்கிற அத்தியாயத்தின் 58வது வசனம். இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். சூரத் ஆல இம்ரானுடைய 122வது வசனம், வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன். அல்லாஹ்வின் மீதே இறை நம்பிக்கையாளர்கள் தவக்குல் வைக்க வேண்டும்
இப்படி நிறைய இடத்திலே வருகிறது. திருமறை குர்ஆனில் இந்த வாசகம் மட்டும் சற்றேறக்குறைய 7 இடத்திலே வருவதாக அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். உறுதிமிக்க இறை நம்பிக்கையாளர்களுடைய பண்புகளை அல்லாஹ் பட்டியல் போடுகிற போது, உறுதிமிக்க இறை நம்பிக்கையாளர்களுடைய பண்புகளை அல்லாஹ் பட்டியல் போடுகிற போது எப்படி சொல்லுகிறான்? இதா ذுக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், அல்லாஹ் நினைவு கூறப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் நடுங்கும். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா, அவர்களுக்கு அவனது வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அந்த வசனங்கள் அவர்களுக்கு என்ன செய்யும்? ஈமான் என்கிற இறை நம்பிக்கை அதிகப்படுத்தும். வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அவர்கள் தங்கள் இறைவனின் மீதே ரப்பின் மீதே பொறுப்பு சாட்டுவார்கள். சூரத்துல் அன்ஃபாலுடைய 2வது வசனம். இப்படி தவக்குள் வைப்பதனுடைய முக்கியத்துவத்தை குறித்து அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் தூதரும் நிறைய சொல்லுகிறார்கள். தவக்குள் வைப்பதனால் ஒரு அடியான் என்ன மாதிரியான பயன்பாடுகளை பெறுகிறான்? முதலாவது பயன், என் அன்பிற்கினியவர்களே, ஒருவன் அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டிவிட்டால் அல்லாஹ் அவனுக்கு போதுமானவனாக ஆகிவிடுகிறான். நல்லதோ கெட்டதோ, நடக்குமோ நடக்காதோ, நீங்கள் அல்லாஹ்வின் மீது பொறுப்பை சாட்டிவிட்டால் அந்த பொறுப்பை அல்லாஹ் எடுத்துக் கொள்கிறான். ஓமை யத்தவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்புஹு, யார் அல்லாஹ்வின் மீது பொறுப்பை சாட்டுவானோ அல்லாஹ்வே அவனுக்கு போதுமானவன். சூரத்து தலாக் என்கிற அத்தியாயத்தினுடைய 3வது வசனம் நமக்கு இப்படி சொல்லுகிறது. அல்லாஹ்வுக்கே அல்லாஹ் அப்படித்தான் கட்டளையிடுகிறான். எப்படி? யா அய்யுஹன் நபி ஹஸ்புக்கல்லாஹ், நபியே அல்லாஹ்வே உங்களுக்கு போதுமானவன். வமன் இத்தபஅக மினல் முஃமினீன், மேலும் இறை நம்பிக்கையாளர்களில் உம்மை பின்பற்றக்கூடியவர்களுக்கும், அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே உங்களுக்கு போதுமானவன், அவனே உங்களை பாதுகாக்கக்கூடியவன், உங்களுடைய எதிரிகளிடமிருந்து உங்களை பாதுகாக்கக்கூடியவன், உங்களுக்கு எந்த விதமான தீமைகளும் அணுகாமல், எந்த தீங்குகளும் உங்களை தீண்டாமல் இருக்க அல்லாஹ்வே போதுமானவன். அப்போ அல்லாஹ்வின் மீது நாம் தவக்குல் வச்சுட்டா அல்லாஹ் நமக்கு போதுமானவன் என்கிற அந்த ஒரு அம்சம் கிடைத்து விடுகிறது. 2வது என்ன? இஸ்திஷாரு மஅய்யத்தில்லாஹ், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்கிற உணர்வை இந்த தவக்குல் தான் நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த கஷ்டமான நஷ்டமான பிரளயம் உண்டாகக்கூடிய, பெரும் குழப்பங்கள் ஏற்படக்கூடிய, வாழ்வா சாவா என்று நாம் தத்தளிக்கக்கூடிய விஷயங்களாகவே கூட இருந்து விட்டு போகட்டுமே, என் அல்லாஹ் என்னை பாதுகாப்பான், என் அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான், என் அல்லாஹ்வின் மீது நான் பொறுப்பை சாட்டிவிட்டேன், என் அல்லாஹ்விடத்திலேயே அனைத்தையும் நான் ஒப்படைத்து விட்டேன் என்கிற உணர்வு எனக்கு என்ன மாதிரியான தன்னம்பிக்கை தருகிறது என்றால், அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் அந்த அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் என்கிற உணர்வை இந்த தவக்குல் எனக்கு தருகிறது. அடுத்து தவக்குல் என்ன செய்கிறது தெரியுமா? அல்லாஹ்வினுடைய நேசத்தை நமக்கு பெற்றுத் தருகிறது. அல்லாஹ்வுடைய நேசத்தை நமக்கு பெற்றுத் தருகிறது. அடுத்து இந்த தவக்குல் என்ன செய்கிறது தெரியுமா? எதிரிகளுக்கு எதிரான வெற்றியை நமக்கு உண்டாக்கி தருகிறது. எதிரிகளுக்கு எதிராக வெற்றியை நமக்கு ஏற்படுத்தி தருகிறது. சஹாபாக்கள் அப்படித்தான் இருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே அவர்கள் போர்க்களங்களில் எதிரிகளை சந்திப்பதாகட்டும், அல்லது எதிரிகளின் மூலம் என்ன மாதிரியான துன்பங்கள், துயரங்கள், நஷ்டங்கள், கஷ்டங்கள் அவர்களுக்கு வருவதாக இருந்தாலும் அவர்கள் அல்லாஹ்வின் மீது முழுமையான பொறுப்பை சாட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ்வே எங்களுக்கு போதுமானவன், அவனே பொறுப்பேற்றுக் கொள்வதில் சிறந்தவனாக இருக்கிறான் என்கிற அந்த தன்னம்பிக்கையை தருகிற, தைரியத்தை தருகிற, எதிரிகளை கண்டு அஞ்சாமல் இருக்கக்கூடிய வீரத்தையும் துணிவையும் தரக்கூடிய இந்த தாரக மந்திரத்தை அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். சூரத்துல் அஹ்ஸாபை பற்றி வரும்போது வலம்மா ரஅல் முஃமினூனல் அஹ்ஸாப், அந்த பெரும் படைகளை இறை நம்பிக்கையாளர்கள் பார்த்தபோது, அஹ்ஸாப் என்றால் பன்னாட்டு படைகள் என்று பொருள். குர்ஆன்ல 33வது அத்தியாயத்தை நீங்க படிச்சு பார்த்தா தெரியும். அதுல அஹ்ஸாப் என்று வருகிறது. அஹ்ஸாப் என்கிற வார்த்தைக்கு சரியான பொருள் என்றால் பன்னாட்டு படைகள். யூதர்கள், அதாவது குறைஷிகள், இப்படி யாரெல்லாம் முஸ்லிம்களுக்கு அன்றைக்கு எதிரிகளாக, விரோதிகளாக, துரோகிகளாக இருந்தார்களோ எல்லோரும் ஒன்று சேர்ந்து கொண்டு முஸ்லிம்களை அழித்தொழிக்க வேண்டும் என்கிற கெட்ட எண்ணத்தோடு அவர்கள் புறப்பட்டு வந்தார்கள். அதனால் தான் அல்லாஹ் அவர்களை அஹ்ஸாப், பற்படைகள், பன்னாட்டு படைகள் என்கிறார். அப்போ அந்த பெரும் படைகளை இவர்கள் பார்த்தபோது காலு ஹாதா மா வஅதன அல்லாஹு வ ரசூலுஹு, இதுவே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எங்களுக்கு வாக்களித்தது. வ ஸதகல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் உண்மைதான் உரைத்தார்கள். வமா ஸாதஹும் இல்லா ஈமானம் வ தஸ்லீமா, இது அவர்களுக்கு ஈமான் என்கிற இறை நம்பிக்கையும் தஸ்லீம் என்கிற கட்டுப்படுதலையும் தவிர வேற எதையும் அதிகப்படுத்தவில்லை. அந்த அளவுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க? அந்த தவக்குல் விஷயத்திலே உறுதியாக இருந்தார்கள். அடுத்த நண்பர்களே, தவக்குலுடைய மிகப்பெரிய இன்னொரு பலன் என்ன தெரியுமா? துஹூலுல் ஜன்ன பிகைரி ஹிசாப், கேள்வி கணக்கில்லாமல் சொர்க்கம் போகக்கூடிய பாக்கியம். நமக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி மொழியிலே சொல்கிறார்கள், எனது உம்மத்திலே 70,000 பேர்கள் கேள்வி கணக்கில்லாமல் சொர்க்கத்திற்கு நேரடியாக நுழைவார்கள். யார் அவர்கள்? அல்லதீன லா யஸ்தர்கூன் வலா யத்தயரூன் வலா யக்தவூன்,
அதாவது பொதுவாக உலகத்திலே பாதுகாப்பு பெறுவதற்கு, நன்மைகளை பெறுவதற்கு நடைமுறையில் எதெல்லாம் இன்றைக்கு இருந்ததோ அல்லது அனுமதிக்கப்பட்ட விஷயங்களாகவே இருந்ததோ அவைகளை கூட அவர்கள் நாடாமல், அவைகளை கூட அவர்கள் ஒரு கட்டி சாதமாக எடுத்துக்கொள்ளாமல் நேரடியாக அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைத்தவர்கள். லா யஸ்தர்கூன் என்றால் ஓதி பார்க்க தேடாதவர்கள், வலா யத்தயருன் சகுனம் பார்க்காதவர்கள், வலா யக்தவுன் சூடு போட்டுக் கொள்ளாதவர்கள். அதாவது இந்த மூணுல இந்த ஓதி பார்த்தல் அப்படிங்கிறது ருக்கியா செங்குறோம், அது அனுமதிக்கப்பட்டதாகவே இருந்தாலும் அதன் பக்கம் கூட அவர்கள் போக மாட்டார்கள். வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அவர்கள் தங்களது இறைவன் மீதே முழுமையான தவக்குல் வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இது ஒண்ணு. அடுத்து என்னது? அல்லாஹ்வின் மீது உறுதியாக தவக்குல் வைப்பவர்களுக்கு பொருளாதாரம், வாழ்வாதாரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அள்ளி அள்ளி கொடுக்கிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அழகான நபிமொழி, லவ் அன்னக்கும் குன்தும் தவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி, நீங்கள் அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்ட வேண்டிய முறைப்படி பொறுப்பு சாட்டினால், தவக்குள் வைக்க வேண்டிய முறைப்படி தவக்குள் வைத்தால், லருஸிக்தும் கமா துர்ஸகுத் தய்ர், பறவைகளுக்கு உணவு கிட்டுவதை போல உங்களுக்கு உணவு கிடைக்கும். தகுது ஹிமாஸன் வ தரூஹு பிதானன், வயிறு ஒட்டிய நிலையில் காலையில் அது புறப்பட்டு வருகிறது, வயிறு புடைத்த நிலையில் அது மீண்டும் தன்னுடைய கூடுகளை நோக்கி செல்கிறது. அப்போ ரிஸ்க், வாழ்வாதாரம், அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான்? நமக்கு இந்த தவக்குலுக்கு உண்டான பரிசாக தருகிறான். அதே போன்று தவக்குலுடைய இன்னொரு பலனும் பயனும் என்ன தெரியுமா? நமது உயிரையும் குடும்பத்தையும் குழந்தை செல்வங்களையும் அது பாதுகாக்கக்கூடிய ஒரு வல்லமை மிக்க ஒன்றாக இருக்கிறது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்யக்கூடிய, எப்படிப்பட்ட உபதேசம்? அவர்களை பாதுகாக்கக்கூடிய அளவிற்குண்டான வலிமையான உபதேசங்களை செய்யும் போது சொன்ன ஒரு அற்புதமான செய்தி அல்லாஹ் சூரா யூசுஃபனுடைய 67வது வசனத்திலே குறிப்பிடுகிறான். எப்படி? இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ், ஆட்சியும் அதிகாரம் அனைத்தும் அல்லாஹுக்கே தான் சொந்தம். அலைஹி தவக்கல்து, அவன் மீதே நான் பொறுப்பு சாட்டுகிறேன். வ அலைஹி ஃபல்யதவக்கலில் முத்தவக்கிலூன், பொறுப்பு சாட்டுகிற எல்லோரும் அவன் மீது தான் பொறுப்பு சாட்ட வேண்டும். அதாவது அந்த பிள்ளைகளை அவங்க அனுப்பி வைக்கும் போது அந்த பிரயாணத்திற்கு விடை கொடுக்கும் உபதேசங்களை செய்கிற போது, எந்த உபதேசங்கள் எல்லாம் அவர்களை வழிகளை பாதுகாக்குமோ, எந்த உபதேசங்கள் எல்லாம் இந்த பாதையில் அவர்களுக்கு பாதுகாப்பை தருமோ, அவைகளை குறித்து சொல்லுகிற போது அவர்கள் குறிப்பிட்ட முக்கியமான ஒரு விஷயம் என்னது? இந்த தவக்குல் வைப்பது. அதே போன்ற தவக்குலுடைய இன்னொரு சிறப்பு என்ன? அல் ஹிஃப்து மினஷ் ஷைத்தான், ஷைத்தானிடமிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது. அல்லாஹ் சூரத்துல் முஜாதலாவினுடைய 10வது வசனத்திலே குறிப்பிடுகிற போது இதைத்தான் நமக்கு சொல்லுகிறான். எப்படி? இன்னமன் நஜ்வா மினஷ் ஷைத்தான், ரகசிய பேசுதல் எல்லாம் ஷைத்தானிடமிருந்து வருவது. லியஹ்ஸுன அல்லதீன ஆமனு, இறைநம்பிக்கை கொண்டவர்கள் கவலை அடைந்து விட வேண்டும் என்பதற்காக. அதாவது எதிரிகள் என்ன செய்யறாங்கன்னா, கூடி கூடி குழாவி முஸ்லிம்களுக்கு எதிராக சதி ஆலோசனை செய்யக்கூடிய விதத்திலே, கெட்ட திட்டங்களை தீட்டக்கூடிய விதத்திலே தங்களுக்குள் அவர்கள் ரகசியம் பேசுவதை பார்க்கும்போது இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு ஒரு கலக்கமும் ஒரு பதட்டமும் ஒரு பயமும் வரும். அதை குறித்து அல்லாஹ் சொல்லும்போது எப்படி சொல்கிறான் தெரியுமா? வலைஸ பிதார்ரிஹிம் ஷைஅன் இல்லா பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வின் அனுமதி இல்லாமல் அவர்களால் எந்த தீங்கையும் செய்துவிட முடியாது. வ அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன், இறை நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாஹ்வின் மீதே தவக்குல் வைத்து விடட்டும். அப்ப அல்லாஹ்வின் மீது நீங்கள் தவக்குல் வைத்து விட்டால் எந்த ஷைத்தானுடைய எந்த தீங்கும் உங்களை ஒன்னும் செஞ்சிராது. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் ஒருவர் தன்னுடைய வீட்டிலிருந்து புறப்படுகிற போது பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ், அல்லாஹ்வின் பெயரை கொண்டே புறப்படுகிறேன், அவன் மீதே நான் தவக்குல் என்கிற பொறுப்பை சாட்டி வைத்திருக்கிறேன். லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ், நன்மையான காரியத்திலே ஈடுபடுவதற்கும் தீமையான காரியத்திலிருந்து விலகுவதற்கும், அல்லது நன்மையான விஷயங்கள் எங்களை அடைவதற்கும் தீமையான விஷயங்கள் எங்களை அடையாமல் இருப்பதற்கும் அல்லாஹ்வின் உதவியை கொண்டே தவிர முடியாது என்கிற துஆவை ஒருவர் சொல்லிவிட்டு புறப்பட்டால் யுகாலு லஹு, அவருக்கு சொல்லப்படுகிறது குஃபீத வ உகீத. எப்படி? குஃபீத வ உகீத, நீ போதுமாக்கப்பட்டு விட்டாய், நீ பாதுகாக்கப்பட்டு விட்டாய். மேலும் அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதான் கவனிக்க வேண்டிய முக்கியமானது, வ தனஹா அன்ஹு ஷைத்தான், ஷைத்தான்கள் அனைவரும் அவரை விட்டு விலகி ஓடி விடுகிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னும் இந்த தவக்குலின் மூலமாக நான் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று சொன்னா மன நிம்மதி. மன நிம்மதி, எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அல்லாஹ் கிட்ட நான் ஒப்படைச்சிட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு மன நிம்மதி நமக்கு தரக்கூடிய தைரியமும் தன்னம்பிக்கையும் வேற எதுவும் தராது. அதே போன்று காரியங்களில் உறுதியை இந்த தவக்குல் நமக்கு தருகிறது. எந்த விஷயத்தை நம்ம செய்வதற்கு முயற்சி செஞ்சாலும், யா அல்லாஹ் உன் மீது தவக்கல் வைத்து விட்டு இதோ புறப்பட்டு இருக்கிறேன், உன் மீது தவக்கல் வைத்து விட்டு இதோ நான் செய்ய ஆரம்பித்திருக்கிறேன், எனக்கு நீ இதற்கு உதவி செய்வாயாக என்று அல்லாஹ்வின் மீது பாரத்தை போட்டுவிட்டு ஒரு காரியத்தை செய்யும் போது நிச்சயமாக நமக்கு என்ன செய்யுது? அந்த காரியம் ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு தைரியத்தையும் ஒரு துணிச்சலையும் ஒரு துணிவையும்
ஒரு உறுதியான உள்ளத்தையும் அது தருகிறது. அதனால் நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்வின் மீது உறுதியாக தவக்குல் வைத்து நம்முடைய காரியங்களை செய்வோமாக. அல்லாஹ்வின் மீது நாம் வைக்கக்கூடிய தவக்குல் நிச்சயம் நம்மை எந்த விதத்திலும் ஏமாற்றி விடாது. அதனால் அல்லாஹ்வின் மீது முழுமையாக தவக்குல் வைக்கக்கூடிய முத்தவக்கிலின்களில் ஒருவராக வல்ல ரஹ்மான் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.